நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா? அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா? நமக்கு எப்பவுமே நம்மள நம்பி வர்றவங்கள அரவணைச்சுட்டானே பழக்கம். 2026 எலெக்ஷன் ரொம்ப சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சுல. இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம எல்லா நியூஸ்லையும், இன்றைக்கின்னு சொல்ல முடியாது, நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வர நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறாரு. இந்த நியூஸ் தான் மிகப்பெரிய ஃப்ளாஷாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜயண்ணனை மீட் பண்ணி ஒஃபிஷியலாக இந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்ற ஒரு நியூஸ் தான் வருது. ஆல்ரெடி நேற்று அவர் மீட் பண்ணிட்டார். பட்டணப்பாக்கத்தில் இருக்கிற விஜயண்ணனோட ஃப்ளாட்டுக்கு போய் அவங்க பேசி எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்கும்போது கூட அந்த அறிவிப்பு வந்திருக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் சூடு பிடிச்சி போயிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி என்ன நாள்னு தெரியுமா? நவம்பர் 27. நம்ம சின்னவர், அதாவது நம்ம முதலமைச்சரோட பையனோட பிறந்த நாள் இன்னைக்கு. ஆனால் ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டரோட பிறந்த நாள் தமிழ்நாட்டில் எப்படி கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? அதை பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் எல்லா மூலையிலும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் நியூஸே செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவர்கள் கூட இணையிற இந்த நிகழ்ச்சி தான் பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ளாஷாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உதயநிதி அவர்களுக்கு ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. எப்படி நம்ம விஜயண்ணனுக்கு உங்கள் விஜய்ன்ற சாங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காப்பி அடித்து ஒரு விஷயம் ரெடி பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இன்னும் விஜயண்ணன் கூட சேர்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருக்காங்களா. இப்போ நம்ம 2026 இந்த கேமை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த எலெக்ஷன் வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம எதுவும் பார்க்காத ஒரு எலெக்ஷனை நம்ம பார்க்க போறோம்னு சொல்றோம். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷன் நடந்தது. அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. ஆனா 90s கிட்ஸ்க்குலாம் கொஞ்சம் பேருக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்கு. எம்ஜிஆர் காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்ச் ஒன்று நடந்தது. அதை பற்றிலாம் இன்னைக்கு விரிவாக பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரோட் சைட் அம்பானிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம துணை முதலமைச்சருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்று பிறந்தநாள் விழா காணும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசி துணை முதலமைச்சர். ஏன் கடைசின்னு சொல்கிறேன்னா இதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வரப்போகிறது கிடையாது. அதனால் இருக்கிற இந்த ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு அவர் துணை முதலமைச்சராகவே இருந்து ஜாலியாக இருந்துட்டு போயிட்டோம். யாருமே வாழ்த்து தெரிவித்து ஆன்லைனில் பார்க்க முடியாது. அதனால் நம்ம சார்பாக விஷ் பண்ணிவிடுவோம். ஆனால் ஆன்லைனை திறந்தாலே, டிவியை திறந்தாலே செங்கோட்டையன் விஜய் அவர்களோட ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஆன்லைன்லையும் வருது. யோசிச்சு பாருங்க, ஒரு துணை முதலமைச்சரோட பிறந்தநாள், ஒரு சிஎம்மோட பையனோட பிறந்தநாள் தமிழ்நாட்டில் எந்த அளவு கோலாகலமாக இருக்க வேண்டியது. எல்லா மூலையிலும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். அதுதான் நம்ம லீடரோட பவர்ஃபுல் ஃபேமு. ஒரு வைரல் விஷயம்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, டாக் ஆஃப் தி டவுன்ட்டு, அது ஒரே ஒருத்தரால் தான் பண்ண முடியும். நம்ம தலைவர் தளபதியால் மட்டும்தான். மிகப்பெரிய லெவலில் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம அன்பில் மகேஷ் அவரோட ஆன்லைனில் கூட போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட என்னமோ ஒரு 1000 வியூஸ் கூட இன்னும் போகல. அந்த அளவுக்கு வியூஸே கம்மி தான். அதாவது நான் பேசுகிற வீடியோவே கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே பார்க்குறீங்க. அவரோட அந்த சாங் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் போயிருக்கு. என்ன நடந்திருக்குன்னு தெரியல. வீம்புக்கு பண்ணுறாங்களா இல்லை ஏமாந்து பண்ணுறாங்களா ஒன்றும் புரியல. அதாவது பெரிய ஒரு அமௌண்ட்டை இந்த சாங்குக்காக அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு பண்ண மாதிரி மாதம் ஒரு சாங் வேணும்னு சொல்லி ஒரு பேமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. என் பிறந்த நாளைக்கு அது ட்ரெண்ட் ஆகணும்னு வேற நினச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சாங் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு சொல்லணும். ஒரு பொம்பளை ஓரமாக நின்று ஆமாம் எங்களை தண்ணியில் மிதக்க விட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சாங் ஓரளவு கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. இந்த சாங் பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் வருது. இப்போ இந்த சாங்கை ட்ரெண்ட் பண்ணுறது யார் தெரியுமா? வேற யாரும் கிடையாது, நம்ம தோழர்கள், நம்ம தளபதியோட தொண்டர்கள் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களோட சாங்கை ஷேர் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. காரணமாக ஃபன் மெட்டீரியலாக இருக்குது. அவர் குதிரையில் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் பொம்மை மாதிரி இருக்குது. அந்த சிஜி ஒழுங்காக பண்ணல, அதோட ஒர்க் எதுவுமே நல்ல எடிட்டிங்லேருந்து மியூசிக்லேருந்து மனோ பாடியிருக்காரு, என்னமோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. எனக்கு பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆயிடுச்சுன்னா, உதயநிதி அவர்கள்கிட்ட சொல்லி, சார் அப்படி சார் நீங்கள் குதிரையில் வருவீங்க சார், கையில் கொடி இருக்கும் சார், இந்த சைடு உங்கள் தாத்தா எழுதுகிற மாதிரி வரும் சார், இந்த சைடு உங்கள் அப்பா வருவார் சார், அப்படி இப்படின்னு சொல்லி இந்த படத்தோட கதையை சொல்லி எப்படி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி நிறைய சின்ன சின்ன டேரக்டர்ஸ் படம் பண்ணுறதுக்கு எப்படி ஏமாற்றுவாங்களோ அதே மாதிரி இவர்கிட்ட சொல்லி பணத்தை பிடுங்கியிருக்காங்க. அவுட்டு வரும்போது என்னமோ நடந்திருக்கு. அதாவது திமுகவில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இந்த பாட்டில் பெரிய அமௌண்ட்டை வாங்கி ஒரு முக்கியமான ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு மியூசிக் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே உனக்கு வெக்கமே இல்லாமல் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆமா அவன் எதுக்கு இங்க வந்தான்? கழக கொடியேந்தி போர் முரசு கொண்ட அஞ்சா வீரன் கூட்டம் நடுவே வருகிறார்.
இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு வருகிறார் அண்ணன் வருகிறார். அண்ணனா? யார் அண்ணன்? உதயநிதி ஸ்டாலின் வருகிறார். நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் ஒண்ணு. ஸோ அவங்க என்ன பிளான் போட்டாங்கன்னா, நம்ம சுற்றுப்பயணம் அப்போல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா சனிக்கிழமையும் காலைல 7 மணிலேருந்து நம்ம தலைவரை வீட்டுக்கு போகிற வரைக்கும் உங்கள் விஜய் அந்த சாங் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மண்டைக்குள்ளே மட்டும் கிடையாது, திமுக மண்டைக்குள்ளே, அதிமுக எல்லாருமே பப்ளிக் அவங்கெல்லாம் எல்லா நியூஸ்லையும் இதுதான் வருது. ஸோ சின்ன பசங்கள்லேருந்து இந்த 60 வயசில் இருக்கவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த பாட்டு தான் முணுமுணுத்துட்டே இருப்பாங்க. அந்த மண்டைக்குள்ளே அப்படியே ஓடிட்டு இருக்கும். சாட்டர்டே முடிஞ்சாலும் சண்டே மண்டே அந்த வாரம் ஃபுல்லாக அந்த பாட்டு நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அதோட வரிகளும் அந்த அளவுக்கு விஜயனோட அந்த பிரசன்ஸும் அவரோட அந்த வாய்ஸும் அதில் வர விஷுவல்ஸும் அதில் சொல்ல வர விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாருக்கு ரெடி ஆகுங்க, நம்ம தான் வெற்றி பெற போகிறோன்ற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட பாட்டு. அதே மாதிரி பண்ணி அதை ஜென்சி கிட்ஸ்குள்ளே கொண்டு போகணும்னு நினச்சாங்க. அது சுத்தமாக எடுபடவே இல்லை. அவரோட பிறந்த நாளைக்கு இந்த விஷயத்த சொல்கிறதுல எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. வேறு வழி இல்லை, உண்மையாக தான் நம்ம பேசுவோம், அதை சொல்லி தான் ஆகணும். அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாரு. ஸோ அதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னு போது ஒரு சின்ன வரலாறு விஜயன் எப்பவுமே சொல்லுவார், ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆக போகுது, வரலாறு திரும்புகிறது, திரும்பவும் 2026 பழைய வரலாறு திரும்ப வரப்போகுதுன்னு சொன்னார். ஸோ அவர் சொன்னது அந்த வின்னிங் பார்ட்டு மட்டும் கிடையாது, அந்த இயரில் எம்ஜிஆர் ஜெயிச்சாரு, ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே இளைஞர்களை வச்சு ஜெயிக்க போகிறோம் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் கிடையாது. ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இந்த செங்கோட்டையன்றவர் இதுக்கு முன்னாடி டிஎம்கேல இருந்த ஒரு மனிதர். டிஎம்கேல 20 வயசுலேருந்து அவரோட அரசியலோட பயணங்கள் நிறைய ஒர்க்லாம் அவர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அது எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம். இப்போ இருக்கிற எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, கருணாநிதி அவர்கள் யாராக இருந்தாலும் இந்த அரசியலில் இந்த எடுத்து சொல்கிற இந்த பேர்கள்லாம் பாருங்க, எல்லார் பேர் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு டேக் ஒன்று இருக்கும், ஊழல். எல்லா விஷயத்திலும் அவங்க ஊழல் பண்ணுவாங்க. அவங்க பேரில் ஏதாவது ஒரு ஊழல் கேஸோ ஊழல் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா இந்த செங்கோட்டையன் அவங்களோட ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள், நீங்கள் எவ்வளோதான் சர்ச் பண்ணாலும் அவர் கூட எந்த டேக் லைனும் கிடையாது, ஊழலும் கிடையாது. அதனால தான் அவர் ஈஸியாக விஜய் அவர்களை பார்க்கவும் முடிஞ்சது, ஈஸியாக நம்ம கட்சியில் இணையவும் முடிஞ்சது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா க்ளீன் சர்டிஃபிகேட் வச்ச ஒரு மனிதர். ஸோ கிட்டத்தட்ட 9 வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிருக்காரு. ஸோ மக்கள் அவருக்கு கொடுத்த ஆதரவு பாருங்கள். ஈரோடு சைடில் அவரோட கோபிச்செட்டிப்பாளையம் என்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா அவர் அடித்து காலையில் அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு. அது காரணம் அவர் பண்ணுற நல்ல விஷயங்களும் அவர் எடுத்து சொல்கிற விஷயங்களும் அவர் பின்னாடி இருக்கிற மக்கள் அந்த மாதிரி அவர் சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இல்லைனா தொடர்ந்து இந்த மாதிரிலாம் ஒருத்தரால் கிட்டத்தட்ட 50 வருஷம் அரசியல் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் சொல்லலாம். ஸோ 20 வயசில் அவர் ஆரம்பித்தார், டிஎம்கேல ஆரம்பித்தார். ஸோ அப்போது நம்ம எம்ஜிஆர் அவர்களும் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் திமுகவில் தான் சேர்ந்து அவருக்கு நிறைய கருத்து வேறுபாடுனால அங்கேருந்து வெளியே வந்து நம்ம அதிமுக அதாவது ஏடிஎம்கே ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது ஸோ இவர் இந்த செங்கோட்டையன்றவர் பார்த்தீங்கன்னா நம்மளாம் எப்படி விஜயனோட ஃபேனாக இருந்து நம்ம ரசிகர் மன்றம் ஆரம்பித்து மக்கள் இயக்கமாக இருந்து எப்படி கட்சி வந்தோன்னா தொண்டர்களாக மாறணுமோ அதே மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட ரசிகனாக இருந்திருக்காரு கட்சியில் இருக்கும்போது. ஸோ இவர் உடனே திமுகலேருந்து வெளியே வந்து புது கட்சி ஆரம்பிக்கும் போது செங்கோட்டையனும் என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் கூட வந்துட்டார், அதாவது எம்ஜிஆர் அவர்கள் கூட தனி கட்சி ஆரம்பிச்சுன்னா வந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் அந்த கட்சி நினச்சி பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரமாக வளர்ந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சிஎம் ஆயிட்டாரு, நம்ம எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆயிட்டாரு. செங்கோட்டையன் ஒரு நல்ல பதவிக்கு வந்துட்டு ஒரு வேற ஒரு கிராஃப்னே சொல்லலாம். ஸோ செங்கோட்டையனுக்கு அந்த அரசியல் புரிதல் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு அவர் ஆட்சியில் இருக்கும்போது இறந்துட்டார், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் இருக்கிற வரைக்கும் அவரால் யாராலையும் அசைக்க முடியாது. ஸோ அவர் இறந்த பிறகு இப்போ 2026 இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா, ஏடிஎம்கேக்குன்னு ஒரு ஃபேஸே கிடையாது. அதாவது எம்ஜிஆர் போன அப்புறம் ஜெயலலிதா அவங்க போன அப்புறம் இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் ஏடிஎம்கேயோட ஒரு ஃபேஸான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் சொல்லலாம், கொஸ்டின் மார்க். ஏன்னா ஜெயலலிதா ஓப்பனாக மைக்கில் சொன்ன விஷயம் அதிமுக வந்து இனிமேல் ஒருபோதும் பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு அவங்க ஓப்பன் ஸ்டேஜில் சொன்ன விஷயம். ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டு இருக்காரு யோசிச்சு பாருங்க. அதனால அதோட அந்த ரெட்டலையோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமின்னு கேட்டிங்கன்னா சந்தேகம், அப்படி யாருமே சொல்ல முடியாது. அந்த டீமில் இருக்க யாருமே அந்த அளவு கொண்டு போல. எம்ஜிஆருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ 2026 நம்ம யோசிக்கலாம் ஏடிஎம்கே தகர்ந்து போச்சு, யாருமே இல்லைன்னு இப்போ எப்படி மக்கள் பேசுகிறாங்களோ அதே மாதிரி எம்ஜிஆர் இறந்த பிறகு அந்த மக்கள் அங்க இருந்த அந்த பீரியட்ல இருந்தவங்க எல்லாருமே பேசினாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளே கிடையாது, இவங்களுக்கு அவங்களுக்கா இந்த மாதிரி சண்டைகள் ஏற்பட்டது. எம்ஜிஆரோட மனைவி உங்க எல்லாருக்கும் தெரியும், அவங்க தான் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டரா தொடரணும்னு சொல்லி நிறைய பேர் பேசினாங்க. அந்த டைம்ல தான் ஜெயலலிதா அவங்க உள்ள வராங்க. ஸோ ஜெயலலிதாவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சப்போர்ட்டே கிடையாது, ஒரு 30 பேரோ 32 பேரோ கிட்ட தான் ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. மீதி எல்லாருமே எம்ஜிஆர் கூட இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் சைடு போயிட்டாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி அப்படி பார்க்கும்போது எம்ஜிஆருக்கு பிறகு அவங்க மனைவின்ற மாதிரி தான் இருந்தது.
இருந்தது. ஸோ எல்லாருமே அந்த சைடு போனோன்னே செங்கோட்டையன், அதாவது எம்ஜிஆர் கூட உறுதுணையாக இருந்தவர், அரசியலில் நல்ல அனுபவம் இருந்தவர், என்ன பண்ணார்னா அவர் யோசிக்கவே இல்லை. இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா பக்கம் போய் நின்னார். அதாவது 30 பேர்கிட்ட 32 பேர்கிட்ட ஆதரவாக இருக்கிற ஜெயலலிதா பின்னாடி போய் நின்னார். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90+ அதாவது மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வைஃப் கூட நிற்கும் போது இவர் யோசிக்காமல் ஜெயலலிதா பக்கம் சாஞ்சார். ஸோ அடுத்த எலெக்ஷனில் திமுக ஜெயிச்சுது. ஆனால் அதிகமான பர்சன்டேஜ் யாருக்கு வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாக்கு. இமீடியட்டாக எம்ஜிஆர் உங்களோட வைஃப் சொன்னாங்க, நமக்கு அரசியல்லாம் செட் ஆகாதுமா, நீங்களே பார்த்தீங்கன்னா அரசியலை பார்த்துக்கோங்க, நீங்கள் தான் இவ்வளோ சதவீதம் ஜெயிச்சிருக்கீங்க. அன்னைக்கு ரெட்டலை கூட கிடையாது. இப்போ எப்படி பிரச்சனை இருந்தோ அதே மாதிரி 2 பேருக்கும் ரெட்டலை கிடையாதுன்னு சொல்லி இவங்களுக்கு புறா சின்னமோ நம்ம ஜெயலலிதாக்கு சேவல் என்னமோ கொடுத்து ரெட்டலையே அந்த டைம் பேன் பண்ணாங்க. யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கெல்லாம் அரசியல் போயிடுச்சு. நிறைய பேருக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை. நம்ம வரலாறு படித்தாதான் அந்த சில பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ அப்போவே செங்கோட்டையன் அவர்கள் பிளான் பண்ணார், எந்த சைடு கரெக்டான பர்சன்டேஜ் வரும், யார் கரெக்டாக கொண்டு போவாங்கன்னு அவருக்கு அப்பவே தெரிஞ்சது. இமீடியட்டாக அவர் எப்படி அவர் கருணாநிதி அவரை விட்டுட்டு எம்ஜிஆர் கிட்ட வந்தோன்னே எம்ஜிஆர் ஜெயிச்சாரோ அதே மாதிரி எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வைஃப் பக்கம் போகாமல் ஜெயலலிதா தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி ஜெயலலிதா பக்கம் வந்தாங்களோ அதே மாதிரி ஜெயலலிதா வெற்றி பெற்றாங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி 2026 டோட்டல் தகுடுபடியாக இருக்குது. ஏடிஎம்கேவே காலி ஆகிற டைமில் எங்கே அவர் நினச்சா ஈஸியாக போகலாம். டிஎம்கே சைடு போனால் அவருக்கு இப்போ இருக்கிற செல்வாக்கு விட டபுள் மடங்கு செல்வாக்கு இருக்கும். அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கூட கொடுக்கலாம். ஸோ அந்த சைடு அந்த கொங்கு சைடு ஃபுல்லாகவே ஈரோடு சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவர் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அவர் யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. திமுக அவரை ராஜா மாதிரி வச்சுப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அங்கேருந்து தான் வந்தார். பி.கே. சேகர் பாபு எங்கேருந்து போனாருன்னு தெரியும், செந்தில் பாலாஜி எங்கேருந்து எங்கே வந்தாருன்னு தெரியும். இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கே, ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே, இந்த மாதிரி மாறின அமைச்சர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சீனியர் 50 வருஷம் அரசியலில் இருக்கிற ஒரு மனிதர், அவ்வளோ அனுபவம் இருக்குது உள்ள. எத்தனை பேரை பார்த்துருக்காரு. எம்ஜிஆர் கூட இருந்திருக்காரு, கருணாநிதி கூட இருந்திருக்காரு, ஜெயலலிதா கூட இருந்திருக்காரு. இவ்வளோ அரசியல் அனுபவம் இருக்கிற ஒரு ஆள் விஜய் அவர்களை பார்த்து வரணும்னா ரீசன் யோசிச்சு பாருங்க. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லலாம். இவர் புதுசாக வந்திருக்காரு, அவருக்கு தெரியும் இனிமே விஜய் அவர்களோட ஆட்சி தான் இருக்க போது, இளைஞர்கள் அவர் கூட தான் இருக்க போது. அதுதான் அரசியல் அனுபவம் சொல்றது. அந்த அளவு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக இருக்காரு. விஜய் அவர்களை நேற்று போய் சந்திச்சாரு. இன்னைக்கு ஒஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணையிற நியூஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஆக போகுது. உதயநிதி பிறந்தநாள் அன்றரில் போக போகுது. இந்த நியூஸு ஃப்ளாஷாக இருக்க போகுது. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிறதுல ஹாட் டாபிக். நான் சொல்கிற விஷயங்கள் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதாங்க அரசியல் புரிதல், அரசியல் நாலேஜ். நிறைய பேர் சொல்கிறாங்க உங்களுக்கெல்லாம் பொலிட்டிக்ஸ் தெரியுமான்ட்டு. பொலிட்டிக்ஸ் தெரிஞ்ச மனிதர் பண்ண விஷயத்தை பாருங்கள். இன்னொரு விஷயமும் இருக்குது, ஏன் அவருக்கு விஜய் தான் ஆப்ஷனான்ட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ உதயநிதி ஸ்டாலின்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் வர்றாரு, சொல்கிறார் 75 வருஷம் கட்சியெல்லாம் சொல்கிறாரு. நான் உதயநிதி ஸ்டாலின் கட்சியில் என்ன பண்ணார், திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன பண்ணி இந்த இடத்துக்கு வந்தார் சொல்ல முடியுமா? படம் நடித்தார், ஓகே. ஃபேம் வந்தது, ஓகே. உள்ளே வந்தார் ஸ்டாலின் பையன், ஓகே. மற்றபடி திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன களப்பணி பண்ணார்? ஏன்னா எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பழைய நியூஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏன் சேனல் நான் வேறு யாரையும் பார்க்க சொல்ல, கடந்த 6 வருஷமாக என்னோட வீடியோவை எடுத்து பாருங்கள். விஜய் நான் மக்கள் இயக்கம் பேரில், ரசிகர் மன்றம் பேரில் ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு தொகுதியிலும், ஒவ்வொரு வட்டத்திலும் எவ்வளோ திட்டங்கள், எவ்வளோ பேரை படிக்க வச்சுட்டு இருக்காரு. இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இலவச பயிலகம், இலவச சட்ட ஆலோசனை மையம், இலவச ரொட்டி முட்டை பால் திட்டம், இலவச வீடு கட்டும் திட்டம், இலவச விலையில்லா விருந்தகம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். ஏழை மக்களுக்கு, ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு, செக்யூரிட்டி வேலை போகிறவங்களுக்கு, இவங்களுக்குலாம் சாப்பாடு போடுறது, இவ்வளோ விஷயங்கள் இத்தனை வருஷமாக பண்ணிடுது. கடந்த 30 ஆண்டு காலமாக நடிச்சிட்டு இருக்கும் போதே அவரோட ரசிகர் மன்றம் அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகரில் ஆரம்பித்து இப்போ இருக்கிற நம்ம பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் சார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ கட்டமைச்சு எங்களுக்கெல்லாம் மாவட்ட செயலாளர் அப்போலேருந்து இருக்காங்க. இப்போ வரல, கட்சி ஆரம்பித்த அப்புறம் மாவட்ட செயலாளர்லாம் போடல. அப்போ யார் மாவட்ட தலைவராக இருந்தாங்களோ அவங்களே இப்போ மாவட்ட செயலாளராக போட்டிருக்காங்க. தலைவர் ஒரே ஒருத்தர் எங்கள் தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான் சொல்லி எல்லாருமே செயலாளராக மாற்றிருக்காங்க. அந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்குது. ஈரோட்டில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் கிரவுண்ட் ஒர்க் எப்படி இருக்குது, விஜய் அவர்களோட தொண்டர்கள் தோழர்கள் அங்கே என்னென்ன பண்ணுறாங்க, காரில் போகும்போது வரும்போது அரசியல் களத்திலலாம் அவர் பார்க்குறாரு. ஸோ அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு டிஎம்கே ஆல்மோஸ்ட் காலி ஆக போகுது, இனிமே விஜய் அவர்கள் தான் இருக்க போகிறார் நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ இவரோட கை கோர்த்தா நல்லா இருக்கும்னு புரிஞ்சிருக்கு. ஸோ எம்ஜிஆர் எப்படி ஷைன் ஆனாரோ அதே மாதிரி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் 2026 ஷைன் ஆக போகிறார். இன்னும் நிறைய பேர் புதுச்சேரியிலேருந்து ஒருத்தர் வர்றாரு, முன்னாள் எம்எல்ஏ இன்னொருத்தர் வர்றாரு, பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு வர்றாரு. இன்னொரு ஹைலைட்டான விஷயம், செங்கோட்டையன் அவர்கள் ரிசைன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பி.கே. சேகர் பாபு விரைந்து போகிறாரு. ஏன்னா
எங்க நாளைக்கு உதயநிதியோட பிறந்தநாள் நீங்கள் பாட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அது காணாமல் போய்டும் கெஞ்சத்துக்கு போனாரா? இது நான் சொல்லலை, சவுக்கு சங்கர் அவரோட சேனலில் போட்டிருந்தார். இந்த மாதிரி உதயநிதி பிறந்தநாள் அன்றைக்கி செங்கோட்டையன் அனௌன்ஸ் பண்ணிட்டா அவருக்கு வருத்தம் ஆகிடும். அன்றைக்கி ஃபுல்லாக நியூஸ் ஃபுல்லாக விஜயும் செங்கோட்டையன் தான் இருப்பாங்கன்றனால அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. சேகர் பாபு போய் காலில் விழுந்தாரா கையில் விழுந்தாரா? எங்கே தயவு செஞ்சு நீங்கள் டிஎம்கேக்கு வந்துருங்க, நான் ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சர்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய பதவி பண்ணி கொடுக்குற கெஞ்சினாரா கதர்னாரா என்னன்னு தெரியல. ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் எல்லாம் போயிருக்கும். அதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. ஆனால் விஜய் பக்கம் ஒருத்தர் வராருன்னும் போது அவங்க யோசிப்பாங்க இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஏடிஎம்கேல எந்த அளவுக்கு டவுனாக இருக்கோ டிஎம்கேல அதே அளவுக்கு யோசிப்பாங்க. நம்ம கட்சி ஸ்ட்ராங் ஆகுது, இன்னொரு செங்கோட்டையன் போல இன்னொரு 5 பேர் வந்து நின்றுட்டா டிசம்பர் ஜனவரியிலலாம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்னோட பழைய வீடியோ எடுத்து பாருங்கள். பழைய வீடியோவில் நான் பேசியிருப்பேன். நீங்கள் டிசம்பர் இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், இந்த டிசம்பர் மாதம் பாருங்கள், நம்ம தலைவர் தளபதி விஜய் நம்ம பின்னாடி எத்தனை பேர் வந்து நிற்க போகிறாங்க. அன்றைக்கி ஒரு அதிர்ச்சி இருக்குது. ஜனவரி மாதம் நம்மளோட கூட்டணி தெரிஞ்சிடும், பிப்ரவரிக்குள்ளே மக்களே சொல்லுவாங்க விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர். காரணம் அவர் கூட இருக்கிற கூட்டணிகளும் அவர் கை கோக்கப்படுற அத்தனை நிர்வாகிகளும் அத்தனை புது புது ஆளுங்களும் சொன்னேன். ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு வருது. இன்னும் நிறைய பேர் கிட்டத்தட்ட லிஸ்ட்டே நான் கேள்விப்பட்ட 4 பேர் 5 பேர்கிட்ட ஆல்மோஸ்ட் இன்னும் பேச்சுவார்த்தையில் இருக்காங்கன்ட்டு. செங்கோட்டையன் அவர்கள் வந்தாலே எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கேலேருந்து பாதி பேர் வெளியே வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு பிறகு ஏடிஎம்கேயோட முகம் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் தலைவர் தளபதி விஜய் அண்ணன் சொல்லுவேன். காரணம் என்னன்னா ஏடிஎம்கே இனிமேல் இருக்க போகிறதே கிடையாது, அது அழிஞ்சிரும். ஏன்னா பழனிசாமி அவர்கள் கொண்டு போகிற வே, அது பிஜேபியோட கை கோர்த்து கொண்டு போகிற வே எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, தரமட்டம் ஆயிடுச்சு. இனிமேல் ஏடிஎம்கேல இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் வரப்போகிறாங்க. ஸோ அம்மாவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல், இந்த அயன் லேடியெல்லாம் சொல்லியிருந்தாங்களா அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடர் ஒரே ஒருத்தர் தான் நம்ம தலைவர் தளபதி விஜய் அண்ணன் தான் வரப்போகிறார். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் கிடையாது. ஸோ உதயநிதி பிறந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் போட்டு ரெக்கார்ட் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. கட்சிக்காரங்கெல்லாம் உட்காந்து கீழே உட்காந்து அதை ரசிக்கிறாங்க. இப்போ நடந்த விஷயம் வீடியோ கூட நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. நம்ம நிகழ்ச்சிக்கு, நம்ம பொதுக்கூட்டம், நம்ம பண்ணுற நிகழ்ச்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரகாட்டம், இந்த தமிழ் கலைகள்லாம் நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். இவனுக்கு என்னடானா ரெக்கார்ட் டான்ஸ். ஆனால் அப்போ தான் கூட்டம் கூடும், பார்க்க ஆள் வருவாங்க, சேர் ஃபுல்லாகும், வேறு வழி கிடையாதுல்ல. ஸோ எனக்கு என்னென்னா உதயநிதி அவர்கள் பிறந்த நாளைக்கு இந்த அளவுக்கு ஒரு சோதனை அவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். ஸோ உதயநிதியா விஜயான்னு கேட்டிங்கன்னா மக்களே அசால்ட்டாக கையை நேராக காட்டிடுவாங்க விஜய் அவர்கள் தான்ட்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நீங்கள் இந்த நிகழ்வை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நடுவில் பார்த்தீங்கன்னா சன் நெட்வொர்க்கில் நிறைய நியூஸ்லாம் குழப்பெல்லாம் போட்டாங்க. செங்கோட்டையன் திமுக இணைய தான் வாய்ப்புகள் இருக்குது, பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்ட்டு. அதெல்லாம் நொறுக்கிற மாதிரி உடனே நம்ம தலைவர் கார் எடுத்துகிட்டு நேராக பட்டினப்பாக்கம் போய் விஜய் அவர்களை மீட் பண்ண உடனே அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ட்ரெண்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கூட நிறைய பேர் அதிமுகவில் இருக்கவங்களும் சரி திமுகவில் இருக்கவங்களும் சரி ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா புடிங்கின்னு வர போகிறாங்க. எல்லாருமே வந்து விஜய் அவர்கள் கூட கை கோர்க்க போகிறாங்க. 2026 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. ஸோ 2 பேருக்கும் அனல் பறக்கும் போட்டியாக இருக்க போது. எப்படி ஜெயலலிதா அவர்கள் திடீர்னு வந்து அந்த இடத்துல வந்து அந்த பவர்ஃபுல்லான லீடர் ஆனாங்களோ, எப்படி எம்ஜிஆர் அவர்கள் அந்த கட்சியை பிரித்து கொண்டு வந்து ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சியை உருவாக்கி ஒரு லீடர் ஆனாரோ, அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் இத்தனை வருஷமாக மக்கள் சேவை செஞ்சு மக்களுக்கான நிறைய விஷயங்களை செஞ்சு தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கி எங்களை மாதிரி நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் அரசியலுக்குள்ளே கொண்டு வந்த எங்கள் தலைவர் கூடிய விரைவில் முதலமைச்சராக போகிறார். 2026 ஒரு கோலாகலமான அரசியல் இருக்க போகுதுன்றதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை பற்றி கேட்டிருந்தீங்க. வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் நிறைய வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் போடுறேன். உயிர் உள்ளவரை தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டார்டா டேக்கர் பபாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி.